الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم وقد قال نبينا محمد مصطفى صلى الله عليه وآله وسلم يا أيها الناس قد فرض الله عليكم الحج فحجوا أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு இந்த உயர்தரமான இஸ்லாம் மார்க்கத்தை 5 தூண்களின் மீது அமைத்து வைத்திருக்கின்றான். அதுதான் கலிமத்து தௌஹீத், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் என்ற அமைப்பில் வைத்திருக்கின்றான். சங்கைக்குரியவர்களே, இந்த 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டதுதான் இஸ்லாம். இந்த 5ம் சேரணும். இந்த 5ம் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது தான் இஸ்லாமாக இருக்கின்றது. எனவே சங்கைக்குரியவர்களே, இதுவரை காலம் நாங்கள் எங்களுடைய கழிந்த காலத்தில் தொழுகை, நோன்பு, ஜகாத் என்ற அமைப்புகள் அனைத்தையும் செய்துவிட்டு வருடத்தினுடைய இறுதியாக அதே போன்று எங்களுடைய இந்த கடமையாக்கப்பட்ட இஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த தூண்களிலும் கடைசியானதான ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு முழு உலகத்திலேயுமே லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முழு உலகத்திலும் இருந்தும் இந்த புனித பூமிக்கு அல்லாஹ்வினுடைய பைத்துல்லாவை நாடியவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த ஹஜ் என்று சொல்றது அஃவலு தாஆத், அல்லாஹ்வினுடைய வழிபாடுகளிலே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது. அதே போன்று சங்கைக்குரியவர்களே, சாலிஹான அமல்களில் மிகவும் ஒரு சிறந்த சாலிஹான அமல்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் காரணம் என்றால், இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தாலா அதிகமான முறையில் மக்ஃபிரத்தை தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தாலா மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த ஹஜ்ஜின் மூலமாக. எனவே ஹஜ் என்பது சாதாரண ஒரு விடயம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இவ்வளவு பெரிய ஒரு அமலை செய்ய போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக இந்த ஹஜ்ஜுடைய விடயங்களை, அதை எவ்வாறு செய்யணும், எந்த முறையில் நடந்து கொள்ளணும், அதில் அமல் இபாதத் என்ன முறையில் செய்யணும், அதில் எந்த ஒரு பித்அத்தையோ எந்த ஒரு பாவ காரணமான காரியங்களையோ கலப்பிடாமல் எவ்வாறு செய்யணும் என்றத ஒவ்வொரு முஸ்லிமும், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பொருட்கள் எடுத்துட்டு போறோம், எவ்வளவோ லட்சக்கணக்கு சல்லிகளை செலவழிச்சிட்டு போறோம், எங்களுடைய பொறுமதியான நேரங்களை எடுத்துக்கொண்டு போறோம். அதே போன்று எங்களுடைய பொருட்கள், நேரம் போன்று எங்களுடைய உடலையும் எடுத்துக்கொண்டு போறோம். இப்படி போகக்கூடிய நாங்கள் இதை சரியான முறையில் விளங்காமல் நாங்கள் சென்று விட்டோம் என்றால் இந்த ஹஜ்ஜி எங்களுக்கு சாதாரண ஒரு சஃபராக ஆகுவதில்லை. எந்த ஒரு வேற்று கருத்துமும் கிடையாது. ஏனென்றால் நாங்க படிக்காம, ஹஜ்ஜுடைய விடயங்களை விளங்காம, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களால் பாவம் மன்னிப்புகள், அதே போன்று நரகத்திலிருந்து விடுதலைகள் போன்றவை கிடைக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை சரியான முறையில் செய்யவில்லை என்றால், அதனை சரியான முறையில் விளங்காமல் நாங்கள் இங்கிருந்து சென்று விட்டோம் என்றால் எங்களை போன்று நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே சங்கைக்குரியவர்களே, அதற்காக வேண்டியே இந்த பதிவை நாங்கள் வைக்கின்றோம். ஹஜ்ஜுடைய விடயத்தை போவதற்கு முன்னாடி சில விடயங்களை, ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னாடி, ஹஜ்ஜுக்கு வெளியாகி சொல்வதற்கு முன்னாடி சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் என்றால் என்ன, ஹஜ்ஜை எவ்வாறு செய்வது, அதனுடைய சுன்னத்துகள் என்ன, ஃபர்ல்கள் என்ன, வாஜிப்கள் என்ன, ஷரத்துகள் என்ன, நிபந்தனைகள் என்ன போன்ற விடயத்தை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொண்டு போகணும். அதிகமானவங்க நினைச்சிருப்பாங்க, எங்களுடைய குரூப்ல ஒரு நல்ல ஆலிம் ஒன்று வந்து இருப்பாரு, விசேஷமான ஆலிம் ஒன்று இருப்பாரு, ஆலிம்கள் இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் எவ்வளவு தியாகங்கள் செய்து அவங்க இந்த ஹஜ்ஜுடைய விடயத்துக்கு தன்னுடைய ஏன்றிய அளவு குர்பானிகள் செய்து தன்னுடைய மற்றவர்களுக்கு ஹஜ்ஜுடைய விடயத்தை கற்றுக் கொடுப்பாங்க.
ஆனால் 100% அவரின் மீதே நாங்கள் எங்களுடைய ஆத்திமாத் எங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு போகக்கூடாது. நாங்களும் ஹஜ்ஜுடைய விடயத்தை பார்க்கணும். ஹஜ்ஜுண்டா என்னது, ஹஜ்ஜை எப்படி செய்யற விஷயத்தை நாங்களும் படித்துக் கொள்றதுக்குரிய முயற்சிகளை செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய சடங்குகளை, ஹஜ்ஜில் என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை என்னில் நின்றும் எடுத்துக்கோங்க. நீங்க மற்றவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை. நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய விடயத்துல சொல்லி காட்டினாங்க, ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகின்றனோ அதே மாதிரி தொழுந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதே போன்று ஹஜ்ஜுடைய விடயத்தில் சொல்லி காட்டினாங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடத்தில் நின்றும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய சடங்குகளை, ஹஜ்ஜுடைய அமல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். எனவே சங்கைக்குரியவர்களே, ஹஜ் என்றால் என்ன, அதற்குரிய நிபந்தனைகள் என்ன, வாஜிபுகள் என்ன, அது ஒருவருக்கு கடமையாகிறதுக்குரிய நிபந்தனைகள் என்ன, அதே போல அதனுடைய சுன்னத்துகள் என்ன என்ற விடயத்தை ஒரு சுருக்கமான முறையில் இந்த பதிவில் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, இந்த ஹஜ் என்ற வார்த்தைக்குதே, இது அரபு வார்த்தை. பொதுவா அரபிகள் இந்த வார்த்தைகளை விளக்கப்படுத்தக்கூடிய நேரத்துல 2 விதமாக விளக்கப்படுத்துவாங்க. ஒன்று லொகவிமானா, லொகவியினுடைய அதாவது டிக்ஷனரியினுடைய கருத்து, இன்னொன்று இஸ்திலாஹி, புழக்கத்துல எங்கட புழக்கத்துல இருக்கக்கூடிய கருத்து என்பதாக 2 விதமாக ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்துவாங்க. இப்ப லொகவிமானா என்ற என்னது, அதாவது அல் ஹஜ் என்று சொல்றது அகராதில பார்த்தா, டிக்ஷனரியில பார்த்தால் ஹஜ் என்று சொல்றது அல் கஸ்த், அதாவது நாங்க ஒன்றை நாடுறதுக்கு ஹஜ் என்று சொல்லப்படும். நாங்க ஒண்டி ஒரு விடயத்தை நாடுறதுக்கு ஹஜ் என்று சொல்லப்படும். இது லொகவிமான, அதாவது டிக்ஷனரியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் இந்த ஹஜ் என்ற வார்த்தையை நாங்க புழக்கத்துல பார்த்தோம் என்றால், ஹஜ் என்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடங்களை குறிப்பிட்ட செயல்களை கொண்டு நாடி அல்லாஹ்வினுடைய பைத்துல்லாவை நாடி செல்லக்கூடியதை ஹஜ் என்பதாக சொல்லப்படும். அப்படி என்றானே, குறிப்பிட்ட காலம் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் கெட்டுறது வருடத்தினுடைய அனைத்து மாதங்களிலும் முடியாது. வெறுமனையே 2 மாதமும் 10 நாளும் தான் இருக்குது. அதுக்குள்ளதான் ஒருத்தர் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் கெட்டுறதாக இருந்தால் கெட்ட முடியும். அது என்னது, அரபியினுடைய 10வது மாதம், இஸ்லாத்தினுடைய 10வது மாதம் ஷவ்வால் மாதம், அதுக்கு பிறகு அரபியினுடைய இஸ்லாத்தினுடைய 11வது மாதம் துல் காதா, இப்போ தற்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய மாதம். அதே போல தில்ஹிஜ்ஜானுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதமும் 10 நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் மாத்திரம்தான் இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி நீயத் வச்சு இஹ்ராம் கட்டலாம். அதே போன்று தான் குறிப்பிட்ட இடங்களை குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்றோம். என்னது, அரஃபாண்டு போறோம், மினாண்டு போறோம், முஸ்தலிஃபாண்டு போறோம், ஜமராக்களுக்கு கல்லடிக்க போறோம். இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு ஹஜ் அல்லாத வேற நேரத்துல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அங்க போறதுல ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம்தான் அந்த இடத்தை நாங்க நாடி போறதுல எங்களுக்கு நன்மை இருக்குது. எனவே தான் குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடங்களை, அதே போன்று குறிப்பிட்ட செயல்கள், இஹ்ராம் உடுத்துட்டு போய்த்து லூரை மசரையும் சேர்த்து தொழுகிறோம், அதே போல லூர் அசரை சேர்த்து தொழுகிறோம் அரஃபாவுடைய நேரத்துல. அதே போல ஏனைய தொழுகைகளை மினால் எடுத்துக்கொண்டா 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தை சுருக்கி தொழுந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி அமல்கள், குறிப்பிட்ட செயல்களை செய்யறதுக்காக வேண்டி ஹஜ்ஜை அல்லாஹ்வினுடைய மாளிகையான அல்லாஹ்வினுடைய வீடான ஹரத்தை நாடி செல்றதுக்கு ஹஜ் என்பதாக சொல்லப்படும். எனவே ஹஜ் என்றது அரபியினுடைய டிக்ஷனரி கருத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் கஸ்த், அதாவது நாடுதல் என்ற கருத்து வருது. அதே போன்று புழக்க பாஷையில ஒரு விடயத்தை அல்லாஹ்வினுடைய பைத்துல்லாவை நாடி செல்றது, குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடங்களை கொண்டு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக செல்வதற்கு ஹஜ் என்ற வார்த்தைகள் சொல்லப்படும். அதே போலத்தான் இந்த ஹஜ் என்றது எங்களுக்கு எப்ப கடமையாக்கப்பட்டது, ஒரு விஷயத்தை விளங்கணும். நாங்க ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சில விடயங்களை கட்டாம தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு அந்த ஹஜ் ஆயிக்கட்டும், வேற எந்த அமல் ஆயிக்கட்டும், ஆசார்வம் கூடும். ஒருத்தர் ஒரு வேலை செய்ய போறார் என்றால் அந்த வேலைக்கு போகும்போது அவர் அக்ரிமெண்ட் எடுத்து பார்ப்பாரு, என்னுடைய செலவு எவ்வளவு, எனக்கு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்கப்படுது எல்லாம் பார்ப்பாரு. அது பார்த்து அவருக்கு பிடிச்சமா இருந்துச்சுட்டாக்க அந்த வேலையில ஆசார்வம் கூடும். அதே போன்றதான் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டு போகணும். அதுல ஒன்று தான் ஹஜ் என்ற விஷயத்தை நாங்க பார்த்துக்கோம். இந்த ஹஜ் என்றது எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? ஹஜ் என்றது ஹிஜ்ரி 9 கடமையாக்கப்படுது. ஹிஜ்ரி 9 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடமையாக்கப்படுவது. தபூக்குடைய யுத்தத்தை முடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரத்தில்
அதுக்கு பின்னால இந்த அரபு தீப கற்பத்துல இருந்து, அதாவது அரபிகளுடைய இந்த இந்த அரபிகளை சுத்தி வரைக்கக்கூடிய நாடுகள் இருந்து அதிகமான கூட்டம், கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்தாங்க, கூட்டமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இருக்கிறான். எப்படி? வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. சூரத்து ஆல இம்ரான் 97வது வசனம். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பைத்தை, அல்லாஹ்வினுடைய வீட்டை நாடி ஒவ்வொரு முஸ்லிமும் செல்வது கடமையாகும். மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் அந்த ஹஜ்ஜின் பால், அந்த வீட்டை நாடி போவதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்களோ இவர்களா, இப்படியான ஒவ்வொரு மீதும் ஹஜ்ஜி கடமை, அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி ஹஜ்ஜி செய்ய போவது கடமை என்ற இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரி 9ல இறக்கி ஹிஜ்ரி 9வது வருடத்திலிருந்து ஹஜ்ஜை கடமையாக்குகின்றான். ஆனால் சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 9ல ஹஜ்ஜி செய்யல, மாற்றமாக ஹிஜ்ரி 10ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவிடைக்குரிய இறுதியான ஹஜ்ஜி, ஹஜ்ஜத்துல் வதா என்பதாக சொல்லப்படும். அதே போல சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ஜி செய்ய போகக்கூடிய நாங்க இந்த ஹஜ்ஜில எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன விதமான நன்மைகளை தந்திக்கிறான்றதையும் தெரிஞ்சு கொள்ளணும். நான் நேரத்தோட சொன்னமாய் இந்த நன்மைகள் அனைத்தையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நேரத்துல எங்களுக்கு இந்த ஹஜ்ஜினுடைய ஆசார்வம் கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கு. கேட்கப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஃதல், யா ரசூலல்லாஹ் அமல்களிலே மிகவும் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கொடுக்குறாங்க, கால் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது என்பதா கூறினார்கள். பிறகு திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, சும்ம மாதா, அதுக்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ் நேரம் சொன்னாங்க, கால ஹஜ்ஜுன் மப்ரூர், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு பாவ செயலும் கலப்பிடாம, எந்த ஒரு கெட்ட செயலும் கெட்ட வார்த்தைகளும் அதே போன்று தன்னுடைய மனைவியா இருந்தாலும் ஒன்று சேராத சாலிஹான நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நரல் ஜிஹாத அஃதலுல் அமால், அஃதலுல் அமல், யா ரசூலல்லாஹ் ஜிஹாத் என்றது ஒரு சிறந்த அமல் தானே, அஃபலா நுஜாஹித், அப்ப நாங்க ஜிஹாத் செய்யக்கூடாதா யா ரசூலல்லாஹ் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. என்னென்ன ஜிஹாத் என்றது மிகப்பெரிய ஒரு செயல், ஆனால் பெண்களுக்கு இஸ்லாம் ஜிஹாத கடமையாக்கல. ஜிஹாதுக்கு அவங்க போவாங்க, பெய்த்து முமர்ரிதா, அதாவது நர்ஸ் வேலைகளை தான் செய்வாங்க. யாராவது வெட்டு குத்து பட்டு வந்தா அவங்களுக்கு கட்டு போடுறது, அவங்களோட காயத்துக்கு மருந்து போடுற வேலைகளை தான் செய்வாங்களே ஒழிய வாள் எடுத்து யுத்தம் செய்வதை இஸ்லாம் அவங்களுக்கு கடமையாக்கல. அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லாக்கின் அஃதலுல் ஜிஹாத் ஹஜ்ஜுன் மப்ரூர், ஆயிஷாவே உங்களுக்கு ஜிஹாதை விட மிக சிறந்த ஒன்றைக்கு அதுதான் மப்ரூரான ஹஜ், அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான முறையில் செய்யக்கூடிய ஹஜ் என்பதாக கூறினார்கள். அதே போன்றுதான் சங்கைக்குரியவர்களே, பெண்களுக்கு இந்த ஹஜ் என்று சொல்றது ஒரு யுத்தத்துக்கு ஜிஹாதுக்கு சமமான ஒன்று. இன்னொரு ஹதீஸ்ல வருவது அலைகுன்ன பில் ஹஜ் அலைகுன்ன பில் ஜிஹாத் லா கிதால ஃபீ, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வெட்டு குத்துகள் இல்லாத ஒரு ஜிஹாதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதுதான் சொன்னாங்க அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் என்பதாக. எனவே சங்கைக்குரிய விசேஷமாக பெண்களே விளங்கிக்கோங்க, இந்த ஹஜ் என்றது உங்களுக்கு ஒரு ஜிஹாதுடைய அந்தஸ்தை எடுத்து தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது விளங்கிக்கோங்க. அதே போல தான் சங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறி காட்டுறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கூடிய ஒரு ஹதீஸ், அல் உம்ரா இலல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உம்ரா செஞ்சு அடுத்த உம்ரா செய்கிறாரே, இந்த ரெண்டுக்கு மத்தியில் அவரிடத்தில் நடக்கக்கூடிய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதே போன்று அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சரியான முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்குதே அதுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா ஜன்னத்தை தான் வைத்திருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.
அதே போன்று இன்னொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றாங்க. கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅக யௌமி வலதத்ஹு உம்முஹு. எந்த ஒருவர் ஹஜ் செய்கின்றாரோ, சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். ஃபலம் யர்ஃபுஸ் என்றால் என்ன? தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த ஹலாலாக்கப்பட்ட மனைவி உடனும் உடல் உறவு கொள்ள மாட்டார். என்ற ஹிராமுடைய நேரத்தில் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்துல தன்னுடைய மனைவியா இருந்தால் உடல் உறவு கொள்ள முடியாது, ஹராமாக்கப்பட்டிரும் அந்த நேரத்துல. அப்படி செய்யாமல், அதே போல அவங்களோட இருந்தாலும் தேவைக்கில்லாத வார்த்தைகள், இச்சையை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் அல்லது மற்றவர்களுடன் தேவைக்கில்லாத வார்த்தைகள் பேசுவதை விட்டு தயந்து கொள்றாரு. அதே போன்று பாவங்கள் செய்யாமல், வலம் எஃப்சு பாவங்கள் செய்யறாரு இல்ல, மற்றவர்களோட அதே போல ஆர்கியூமெண்ட் வாதாட்டங்கள் செய்யாம, இப்படி எந்த ஒரு மனிதர் ஹஜ்ஜை விட்டு திரும்பி வருகின்றாரோ, நபி அவங்க சொன்னாங்க, ரஜஅ அவர் திரும்பி வருகின்றார், கயௌமி வலதத்ஹு உம்முஹு அன்று பிறந்த பாலகனை போன்று வருகின்றார் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கூறி காட்டினாங்க. இது எங்களுக்கும் சேர்த்து நபி அவங்க சொன்ன விடயம். சுப்ஹானல்லாஹ், ஹஜ் என்றது சாதாரண விடயம் இல்ல. பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்றதை நாங்க ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிகளும், அதே போல ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஆசையுடையவர்களும், அதே போல ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஆசைகள், நீயத்துகள் இருக்கணும். ஏனென்றால் வாழ்க்கையில அது ஒரு விடத்தமாவது கடமையாக்கப்படக்கூடிய ஒரு விடயம் என்றதை நாங்க ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும். அதே போன்று சங்கைக்குரியவர்களே, இந்த ஹஜ் என்றது எங்களுக்கு ஃபர்லான உண்டு. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபர் ஹிஜ்ரி 9 கடமையாக்கப்பட்டது. அது சம்பந்தமான ஆயத்துக்களை நாங்க முந்தி ஓதி காட்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் மார்க்கம் என்பது 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அதுல தெரியும் எங்களுக்கு கலிமத்து தௌஹீத், தொழுகை, நோன்பு, ஜகாத், இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ். எனவே இந்த ஹஜ் என்றதும் நபி அவங்க ஹதீஸ் மூலமாக தெளிவாக்கப்பட்டுச்சு. இந்த ஹஜ் என்றது கடமை. ஆனால் ஹஜ் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை விருத்தம் கடமை? ஹஜ் என்றது மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை விருத்தம் கடமை என்றதை எடுத்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுத்தம் கடமை. சில நிபந்தனைகளுக்கு இன்ஷால்லா அதை அடுத்து நாங்க பார்ப்போம். ஒரு விடுத்தம் கடமை. அந்த ஒரு விடுத்தத்துக்கு புறம் ஒருத்தர் ஹஜ் செய்கிறாராக இருந்தால் அந்த ஹஜ் அவருக்கு ஒரு மண்டூபான, அதாவது சுன்னத்துல தான் சேர்க்கப்படுமே ஒழிய அவருடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அவர் மீது கடமையான ஹஜ் விழுந்திடும். முதலாவது ஹஜ்ஜோட அவருடைய ஹஜ்ஜுடைய கடமை விழுந்திடும். எனவே அதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடியது வெறுமனே சுன்னத்தான ஹஜ்ஜுகள், அதாவது ஹஜ்ஜி கடமை தான், ஆனால் அவருக்கு அது சுன்னத்தானது, எக்ஸ்ட்ராவாக போனஸாகத்தான் போய் சேரக்கூடியதாக இருக்கும். இதுக்குரிய ஆதாரம் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹுத்பா ஒன்று செய்யறாங்க. அந்த ஹுத்பால சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் தஆலா உங்களின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஹஜ் செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தையை சொன்ன நேரத்துல ஒரு சாபி எழும்பி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அகுல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், இது ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கடமையா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. 2வது டிப் கேட்கிறாங்க, 3வது டிப் கேட்கிறாங்க. 3வது டிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க லவ் குல்து நஅம் லவஜபத் வலமஸ்ததஅதும். சொல்றாங்க, லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொல்லி இருந்தால் லவஜபத், நீங்க இப்படி கேள்விகள் கேட்க வேணாம். ஏனென்றால் நான் ஆம் என்று சொல்லிட்டேன் என்றால் இது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கடமையாகிரும். ஆனால் வலமஸ்ததஅதும், நீங்கள் அதுக்கு சக்தி பெற மாட்டீங்க. எனவே இந்த ஹதீஸ்ல இருந்து உலமாக்கள் ஆதாரம் எடுக்கிறாங்க என்னென்றால், ஹஜ் என்றது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு டிப் கடமை. அதுக்கு பிறகு அவர்கிட்ட வசதிக்கு சும்மா போறார் என்றால் அது அவருடைய சுன்னத்தான அக்கவுண்ட்ல, அதாவது அவருக்கு அது போனஸாகத்தான் சேரும் என்ற விடயத்தை உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று ஒருத்தர் ஹஜ்ஜை மறுக்கின்றார். ஒருத்தர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துல எல்லா கடமையும் செய்வேன். ஒருத்தர் சொல்றாரு, முழுமையிலே ஹஜ்ஜை மறுக்கின்ற, ஹஜ் என்றது உண்டே இஸ்லாத்துல இல்ல, எல்லாத்தையும் சரி நான் ஹஜ்ஜை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா ஹஜ் என்று இல்ல அப்படி என்று சொன்னால் உலமாக்கள் சொல்றாங்க, இவரு காஃபிர் ஆகி விடுவார், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவராக ஆகுவார். ஆனால் என்னது, அவரு இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவர்,
அவருக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியா வந்து சில காலம் தான் அவர்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் ஆக்கி சல்லி செலவழிச்சு போகணும் என்றோடனே இவரு சல்லி செலவழிக்கப்படுமே என்ற ஒரு பயத்துல சொல்றாரு, ஏல எனக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாது இப்படி சொன்னார் என்றால் இவர் காஃபிருல் லிஸ்ட்ல சேர்க்கப்பட மாட்டாரு. மாற்றமா அவருக்கு எத்தி வைப்பாங்க, இல்ல இப்படித்தான் நீங்க ஹஜ்ஜி செய்யறது கடமையானவங்களுக்கு சில நிபந்தனைகளுக்கு அந்த நிபந்தனைக்கு பின்னாடி உங்களுக்கு கடமையாகுது, அப்படி கடமையாகுனா நீங்க ஹஜ்ஜி செய்யணும் என்ற விஷயம் சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல அதுக்கு பின்னாடியும் அவர் மறக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதாக இருந்தால் உலமாக்கள் சொல்றாங்க அவரும் முர்த்ததாக ஆகிவிடுவார் என்ற விடயத்தை கூறி காட்டுறாங்க. அதே போலதான் சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ஜி ஒருத்தருக்கு வாஜிபாகிறதுக்கு ஹஜ்ஜி ஒருத்தருக்கு வாஜிபாகணும் என்றால் அதுக்குரிய சில நிபந்தனைக்கு. ஏனென்றால் ஹஜ் என்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏனைய அமல்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகை ஆய்க்கட்டும், நோன்பு ஆய்க்கட்டும், ஜகாத் ஆய்க்கட்டும், இது எல்லாத்துலயும் எடுத்துக்கொண்டால் ஒன்றோ அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாரு, டைமை கொடுப்பாரு அந்த இபாதத்துக்காக வேண்டி, அல்லது அவருடைய உடம்பால தியாகத்தை செய்வாரு, அல்லது அவருடைய பொருளை செலவழிப்பாரு. இந்த மூணு நாங்க இப்ப சொன்ன தொழுகை, நோன்பு, ஜகாத், இந்த மூணையும் எடுத்துக்கொண்டால் ஒன்றோ சிலதுல ஒன்றை செலவழிப்பாங்க, அல்லது ரெண்டை செலவழிப்பாங்க. அதாவது ஒன்று தன்னுடைய நேரத்தை செலவழிப்பாங்க, அல்லது தன்னுடைய பொருளை செலவழிப்பாங்க, அல்லது தன்னுடைய தன்னுடைய டைமை செலவழிப்பாங்க. பொருளை, நேரத்தை, அது போல உடம்பை, இந்த மூணையும் செலவழிப்பாங்க. மூணுல இந்த நான் சொன்ன தொழுகை, நோன்பு, ஜகாத்ல எடுத்து பார்த்தோம் என்றால் ஒன்றோ சிலதுல நேரத்தை செலவழிப்பாங்க, டைம் அதாவது தன்னுடைய உடம்பையும் பொருளையும் செலவழிக்க மாட்டாங்க. இப்ப ஜகாத் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய பொருளை செலவழிப்பாங்க, ஆனா அதுக்கு நேரத்தையோ உடம்பையோ செலவழிக்கணும்னு கட்டாயம் இல்லை. தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையில அவர் போய்த்து தொழுவாரு, அதுக்கான நேரத்தை செலவு பண்றாரு, உடம்பையும் செலவு பண்றாரு, ஆனா அதுக்கான பொருட்கள் எந்தொன்னும் செலவழிக்க மாட்டாரு, தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்க மாட்டாரு. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு அமல் இல்ல. ஹஜ்ஜை பொறுத்தவரை இந்த மூன்று விடயமும் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஹஜ் என்றது. அதாவது இந்த மூன்று விடயமும் அவருக்கு செய்யப்படுவது. ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல தன்னுடைய பொருட்களும் செலவழிக்கப்படுவது, லட்சக்கணக்குகள் செலவழிச்சு போறாங்க. இன்றைக்கு ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் 25 லட்சம் 30 லட்சமே செலவழிச்சுட்டு வராங்க. அதே போல சவுதிகள்ல இருந்து போகக்கூடியவர்களா இருந்தாலும் 10-11,000க்கு மேல செலவழிச்சு தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரெண்டாவது தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறாரு. அதாவது அவர் ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, ஒரு எங்கேயாவது வேலை செய்யத்தானே வேணுமா அவரு. அப்படி வேலை செய்யக்கூடியவர் சும்மா ஆனா ஹஜ்ஜுக்கு போறேன்னு வந்துட மாட்டாரு. கட்டாயமாக லீவுக்கு சொல்லணும், அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு அதை ஒன்று நோபேவாவோ அல்லது அவர் போவாரு லீவா கவுண்ட் பண்ணப்படும், சல்லி கிடைக்காத அந்த வேலை செய்யலன்றதுனால, அல்லது அவருக்கு சல்லிகள் எப்படியே இருந்தாலும் டைமை எடுத்து வரக்கூடியவராகிறாரு. மூன்றாவது இந்த அமலுக்காக வேண்டி அவர் சல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு மற்றவங்களை அனுப்பி வைக்க மாட்டாரு, மாற்றமாக அவருடைய சொந்த செல்ஃபையும் அவருடைய உடம்பையும் எடுத்துக்கொண்டு தான் வருவார். எனவே ஏனைய அமல்களை விட இந்த ஹஜ்ஜுடைய அமலோட விசேஷம் என்னென்றால், இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்றது ஒரு மனிதன் தன்னுடைய மூணு விஷயத்தையும், உடல், பொருள், அதே போல் தன்னுடைய நேரம், மூணையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அமல். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த ஹஜ்ஜு எனவே ஒரு அடியா ஒரு முஸ்லிம் என்றதுனால அவர் கடமையாக மாட்டாது, மாற்றமாக சில 4-5 ஷரத்துகளை, நிபந்தனைகளை உலமாக்கள் வைக்கிறாங்க. அதுல முதலாவது தான் அந்த மனிதன், பொதுவாக ஒரு மனிதனை எடுத்துக்கோங்க, அவருக்கு ஹஜ்ஜி கடமையாகணும் என்றால் அவர் முதலாவது முஸ்லிம் ஆயிருக்கணும். அவரு முஸ்லிம் ஆயிக்கணும். இஸ்லாம் அல்லாத ஒருவருக்கு ஹஜ் என்பது கடமையாக மாட்டாது. ஒருத்தர் முஸ்லிமாக இல்லை என்றால் அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. அவர் 1000 ஹஜ்ஜை செய்தாலும் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் முதலாவது அவர் ஹஜ்ஜிக்கு தகுதியாக இஸ்லாத்துக்கு நுழைந்தவராய்க்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகீன நஜசுன், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் முஷ்ரிகீன நஜசுன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு சமப்படுத்தக்கூடியது, வேற விடயங்களை சமப்படுத்தக்கூடிய இந்த முஷ்ரிகீன்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அழுக்கானவர்கள், நஜீஸானவர்கள். ஃபலா யக்ருபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா, சொன்னா நபி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபலா யக்ருபுல் மஸ்ஜிதல் ஹராம், அதுக்கு இந்த வருடத்துக்கு பின்னால், பாத ஆமிஹிம் ஹாதா, இந்த வருடத்தை, அதாவது ஃபத்ஹ் மக்கா நடக்குது ஹிஜ்ரி 8ல, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இருக்கிறான், இந்த வருடத்துக்கு போறோம் எந்த ஒரு முஷ்ரிக்கும் இந்த மக்காவுக்கு நுழையாமல் இருக்கட்டும், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழையாமல் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எனவே பைத்துல்லாவுக்கு நுழையிறதுக்குரிய மிக முக்கியமே அவர் முஸ்லிம் ஆயிக்கணும், முஷ்ரிக்காவோ காஃபிராவோ இருக்க முடியாது. எனவே முதலாவது நிபந்தனை என்னது, அவரு ஒரு
முஸ்லிமானவராக இருக்கணும். அதே போன்று தான் இரண்டாவதாக உலமாக்கள் கூறுறாங்க, அவரு புத்திசாலின்னா இன்னைக்கு பெரிய டேலண்ட் பெற்றோர் இல்ல, பைத்தியக்காரர் இல்லாம இருக்கணும். பைத்தியம் உடையவரா இருக்கக்கூடாது, பைத்தியக்காரத்தனம் இல்லாதவரா இருக்கணும். ஏனென்றால் பைத்தியமாக இருந்தால், அவர் மௌத்தாகும் வரைக்கும் ஒருவர் பைத்தியத்துடன் இருந்தால், புத்தி பேதளித்தவராக இருந்தால், இவருக்கு ஹஜ்ஜு கடமையாக மாட்டாது. எனவே இரண்டாவது விடயம், இவர் பைத்தியம் இல்லாத நல்ல சுகதேவியா இருக்கணும். மூணாவது விடயம் உலமாக்கள் சொல்றாங்க, புலூக் பருவ வயதை அடைந்தவரா இருக்கணும். பருவ வயதை அடைந்தவரா இருக்கணும். அதாவது எங்களுக்கு தெரியும், பெண்களை பொறுத்தவரை பருவ வயதை அடைவாங்க. எங்களோட பாஷையில சொல்லுவோம், குமராயிட்டாங்க, பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒதுங்கிட்டாங்க அப்படின்றும். அதே மாதிரி ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட வயசுகள் ஈக்குது. குறைஞ்சது ஒரு 15 வயசு என்று சொல்லுவோம். அந்த வயசான பொறவு தான் ஆணுக்கும் இந்த ஹஜ் என்பது கடமை. அப்ப ஒருத்தர் ஆணோ பெண்ணோ சிறு பிராயத்துல ஹஜ் செய்யறாங்க, ஒரு 10 வயசுல ஹஜ் செய்யறாங்க, 8 வயசுல ஹஜ் செய்யறாங்க, உமா அப்மார் வசதிக்குன்றதுக்கான அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க என்றால் அவங்களுடைய ஹஜ்ஜு கூடுமா கூடாதா என்று கேட்டால் அவங்களுடைய ஹஜ்ஜு கூடும், அவர்களுக்கு நன்மை மீக்குது. ஆனால் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் விழுந்துட மாட்டாது. அதாவது அவங்களுக்கு கடமையான ஹஜ் என்று ஒன்றிக்குதே, அந்த ஹஜ் விழுந்துடாது. இவர்கள் பெரிய புள்ள ஆவின பிறகு கட்டாயமாக ஹஜ்ஜி செஞ்சுதான் ஆகணும். அதாவது ஒருத்தருக்கு 10 வயசு, அவர் தன்னுடைய பெற்றோரோட ஹஜ்ஜிக்கு போறாரு, ஹஜ்ஜில இருந்து செய்யணுமான கடமைகள் எல்லாம் செஞ்சாரு. சாதாரணமா ஒரு பெரியாள் என்ன செய்வாங்களோ, பெரியார்கள் மூத்தவங்க என்ன செய்வாங்க, அதே மாதிரி ஹஜ்ஜுடைய கடமை எல்லாம் செஞ்சாலும் அவருக்கு நன்மை இருக்குது, அவருடைய ஹஜ்ஜி சரி. ஆனாலும் அவர் பருவ வயதை அடைந்த பிறகு, ஒரு 20 வயசு ஆயின பிறகு இவருக்கு வசதி இருக்குது. இப்ப இவர் சொல்லல, நான் தான் 10 வயசு ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், இதுக்கு பிறகு நான் என்ன ஏன் செய்யணும் என்று கேட்கல. ஏனென்றால் அவர் அந்த செஞ்ச ஹஜ்ஜிக்குரிய நன்மைகளுக்கு, ஆனால் அந்த ஹஜ் அவருக்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், இவர் மீது ஃபர்லாக்கப்பட்ட கடுமையான ஹஜ்ஜா அந்த ஹஜ்ஜா ஆக மாட்டாது என்ற விடயத்தையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே முதலாவது முஸ்லிம் ஆய்க்கணும், ஹஜ்ஜிக்குரிய நிபந்தனை, ஹஜ்ஜி வாஜிபாவதுக்குரிய நிபந்தனை, ஒருவருக்கு ஹஜ்ஜி கடமையாவதுக்குரிய நிபந்தனை முஸ்லிம். ரெண்டாவது புத்திசாலி புத்திஜீவி ஆய்க்கணும், பைத்தியம் இல்லாம ஆய்க்கணும். மூணாவது புலு பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் நாலாவதாக கூறுறாங்க அல் ஹுர்ரியா, அதாவது இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரவாதியா இவர் இருக்கணும். இப்ப இந்த காலத்துல அடிமைகள் என்று இல்லை, இந்த காலத்துல அடிமைகள் என்றது இல்லை, அடிமை இல்லாம சுதந்திரவாதியாக. அடிமை என்று சொல்றது அவருடைய எஜமானுடைய ஹிதமத்துக்காக வேண்டி இருக்கிறவர். எஜமான் அனுமதி கொடுத்தால்தான், எஜமானுடைய தேவையெல்லாம் அனுமதி கொடுத்தால்தான் மற்ற விஷயங்கள் செய்யலாம். அவர் சம்பாதிச்சுட்டு வாரதும் அவருடைய எஜமானுக்குரியது தான். எனவே ஹஜ்ஜி என்று சொல்றது அவர் அடிமத்துவம் இல்லாம இருக்கணும். இன்னொரு விஷயத்தை விசேஷமா எங்கட மக்கள் விளங்கி கொள்ளணும். அதாவது இன்றைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறோம், பொதுவா சவுதியில வேலை செய்யறோம். இங்க வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கஃபீல் என்று ஒருத்தரிப்பாங்க, ஸ்பான்சர். அது கீழே தான் மக்ஃபூலா, அவருடைய ஒரு ஸ்பான்சர் செய்யப்பட்ட ஒரு மனிதனா இவங்க வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இவங்களும் அடிமையும் ஒன்று இல்லை. ஏன்னா அடிமையுடைய சட்டம் வேற. அடிமைன்னு சொல்றது அவங்க எந்த ஒன்று சம்பாதிக்கிறாங்களோ அது எஜமானுக்குரியது, எந்த ஒன்று இவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். அதே போன்று எஜமானுடைய ஹிதமத்தை எல்லாம் ஃப்ரீயா செய்யணும், அந்த மாதிரி பல சட்டங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்க ஒருத்தர் வேலை செய்ய வரக்கூடியவங்க இங்க நாங்க சம்பாதிக்கிறோம் எங்கட தேவைக்காக வேண்டி. அதுக்கு ஒரு ஸ்பான்சரா எங்களுக்கு ஒரு கம்பெனியோ ஒரு மனுஷரோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ எங்களுக்கு ஒரு கம்பெனியோ ஒரு மனிதரோ எங்களுக்கு இதா ஆயிப்பாங்க, ஸ்பான்சரா ஆயிப்பாங்க, கஃபீல்னு சொல்லுவோம். ஆனால் நாங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது எங்களுக்குரியது தான். நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி 8 ஹவர் டியூட்டியை விட கூடியா செஞ்சு அதுக்கு ஒவ்வொரு டைம் இதெல்லாம் எங்களுக்குரியது. எனவே அடிமையும் இன்றைக்கு இங்க வேலை செய்ய வரக்கூடிய ரெண்டும் ஒன்றில்லை என்றதை விளங்கிக்கோங்க. ஆனால் இந்த காலத்துல இப்ப அடிமைன்றது இல்லாததுனால இந்த விஷயங்கள் விசேஷமா தேவைப்படுவது குறவு. அதே போலத்தான் 5வது விடயம், ஹஜ்ஜி கடமை ஆகுறதுக்கு அவர் என்ன வைக்கணும், அல் குத்ரத்து அல் ஹஜ்ஜி பில் மாலி வல் பதன், அவரு சக்தி பெற்றோராய்க்கணும். இந்த மேல் சொன்னப்பட்ட எல்லாமே ஒருத்தருக்கு முஸ்லிம் ஆய்க்கிறாரு, புத்திசாலி ஆய்க்கிறாரு, அதே போன்று புலூக் வயது பருவ வயது அடைந்தவர் ஆய்க்கிறாரு, அடிமை இல்லாம இருக்கிறாரு. ஆனால் 5வதாக சொல்லப்படக்கூடிய அவருக்கு சொத்து, அதாவது எக்கனாமிக் ரீதியாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூடாது. அதே போல ஹெல்த்தும் வெல்த்தும் ரெண்டும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஏனென்றால் சிலவங்க இப்ப இந்த எல்லாம் கடமையாகிக்கும், ஆனால் உடம்புல சக்தி இல்லை, வயசாளி ஆயிட்டாரு, அல்லது கால் கை என்னாவது உடைஞ்சி என்னாவது நடந்து இப்ப இவருக்கு ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜியை சரியான முறை செய்ய இல்லாட்டி இவர்கிட்ட பணம் இருந்தாலும் இவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை, அல்லது இதெல்லாம் சொல்லப்பட்டது இருக்குது ஆனால் இவர்கிட்ட பணம் இல்லை,
பணம் இல்லாட்டி எப்படி ஹஜ்ஜிக்கு போவாரு? அப்பையும் ஹஜ்ஜி கடமை இல்லை. அதுக்காக வேண்டி வட்டிக்கு எடுத்துக்கொண்டோ கடன்கள் எடுத்துக்கொண்டோ, கடன் எடுத்து ஹஜ்ஜிக்கு போமா போலாமா போக முடியாதான்றது ஒரு தனி ஒரு விஷயம். ஆனாலும் கடன்களை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போகணும் என்று இல்லை. வட்டிகள் ஹராமான சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போகணுமான்னு கேட்டால் அப்படி போகணும் என்ற கடமையும் கிடையாது என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. எனவே ஒருத்தருக்கு கட்டாயமாக அவருடைய உடல், அதாவது ஹெல்த்தியாகவும் அவரு ஃபிட் ஆயிக்கணும், அதே போல வெல்த்தியாகும், அவருக்கு பொருட்கள் சொத்து செல்வங்களையும் அவரு ஃபிட்டாக இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜி கடமை. எனவே இந்த அஞ்சு விஷயமும் ஹஜ்ஜி கடமையாகிறதுக்கு ஹஜ்ஜி ஒருத்தருக்கு வாஜிபாகிறதுக்கு கடமையாகிறதுக்குரிய நிபந்தனை ஆகி. இதோட சேர்த்து உலமாக்கள் இந்த கடைசியா சொன்னமே அஞ்சாவதாக அவருக்கு உடம்புலையும் சொத்துலையும் செல்வத்திலையும் எல்லாம் ஈக்கணும்னு சொன்னமே, இதோட சேர்த்து உலமாக்கள் சொல்லுறாங்க இவர் போகக்கூடிய பாதைக்குதே இதுவும் அச்சம் தீர்ந்ததாய்க்கணும், இதுவும் அச்சம் தீர்ந்ததாய்க்கணும். அப்படி என்றா என்னது? இவருக்கு இப்ப எல்லாமே இருக்குது, இப்ப சொல்லப்பட்ட மேற்கூறப்பட்ட எல்லாமே இருக்குது. முஸ்லிம் ஆயிக்கிறாரு, பருவ வயது அணிந்திக்கிறாரு, புத்திசாலி ஆயிக்கிறாரு, அடிமத்துவம் இல்லாம இருக்கிறாரு, சொத்து இருக்குது, உடம்புல நல்ல சக்தியும் இருக்குது. ஆனால் இவருக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்துல கேள்விப்படுவது இந்த இப்ப பிளைட்கள் ஒன்றும் போயிட்டு கொள்ள முடியாது, பிளைட்கள் போனா பிளைட்கள் வெடிக்கக்கூடிய அமைப்புகள், அந்த போகக்கூடிய வானங்கள் என்னாவது பிரச்சனைகள் ஈக்குது என்பதாக வெதர் ரிப்போர்ட்கள் அறிவிக்கப்படுவது, அல்லது நடந்து போகக்கூடிய அந்த காலத்துல நடந்து போகக்கூடிய நேரத்துல, அல்லது அவங்களோட வாகனம் என்ன கால்நடைகள்ல போகக்கூடிய நேரத்துல ரோட்ல வழிப்பறி கொள்ளையர்கள் என்ன செய்வான், பாஞ்சி இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களோட சொத்து செல்வங்களை எடுக்கக்கூடிய நிலைமை. இப்படியான பாதை அச்சம் தீர்க்கப்படாததாக இருந்தால், பாதையில் போகக்கூடிய நேரத்துல அதுல என்னாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்ற ஒரு உண்மையான நியூஸ்கள் இவங்களுக்கு வந்தால் மற்ற எல்லா விஷயம் இருந்தாலும் வேலை இல்லை, இவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. இந்த நேரத்துல இவருக்கு ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை. காரணமே இப்ப இவருக்கு போனால் இவரோட உயிருக்கு ஆபத்து, இவரோட சொத்து செல்வங்கள் அனைத்தும் பறிக்கப்படும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதுனால ஹஜ்ஜி கடமை இல்லை என்ற விஷயத்த உலமாக்கள் இந்த விஷயத்தோடு, அதாவது உடம்புல சக்தி ஈக்கணும், அதே போல பொருட்கள் ஈக்கணும் என்றதோட சேர்த்து இந்த விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அதே போல சங்கைக்குரியவர்களே, பெண்களுக்கு இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு விஷயத்தை கூட்டுறாங்க. அதில் ஒன்றுதான் அவரோட கனவோ அல்லது மஹ்ரமான ஒருத்தரோ ஈக்கணும். ஒன்றோ ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பெண், அவருக்கு நல்ல வசதி இருக்குது, அதுக்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு போக முடியாது, அவருக்கு கட்டாயமா அவரோட கணவன் அவோட ஈக்கணும், அல்லது மஹரமான ஒருத்தர் ஈக்கணும். மஹரமான ஒருத்தர் சொல்லக்கூடிய வாப்பா நானா தம்பி யாராவது ஈக்கலாம். அல்லது இவங்க ஒரு குரூப்போட போறாங்க, அதுல குரூப்ல பெண்கள் ஒரு கூட்டமா போறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களோட நெருக்கமானவங்க என்றால் அப்படியானவங்களோட போகலாம். இவ ஒன்றுமே இல்லாம நினைச்ச மாதிரி என்கிட்ட காசு இருக்குது, நான் யாருக்கிட்ட கேட்கணும் என்ற ஒரு இதோட என்ன செய்யறா, இவன் நினைச்ச மாதிரி ஹஜ்ஜிக்கு போனா இது உலமாக்கள் சொல்றாங்க இவக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை, எப்படியான நேரத்துல இவக்கு ஹஜ்ஜி செய்யவும் முடியாது. ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, கணவன் மரணிக்கப்பட்டதாகவோ அல்லது கணவன் மரணிக்கப்பட்ட பெண்ணாகவோ அல்லது தலா கொடுக்கப்பட்டு இத்தாவில் ஈக்கக்கூடிய பெண்ணாக ஈக்கக்கூடாது. கணவன் மரணிக்கப்பட்ட இத்தாலையோ அல்லது தலா கொடுக்கப்பட்ட இத்தாலையோ ஈக்கக்கூடிய பெண்ணாக இவங்க ஈக்கக்கூடாது. ஏனென்றால் இத்தாவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், அவர்கள் வெளியாகாமல் ஈக்கட்டும், அவர்களை வெளியாக்கவும் வேணும், அவங்க வெளியாகாமல் ஈக்கட்டும். தேவைகளுக்கு வேற வேற மசாலாக்களுக்கு ஒரு பெண் தான் சம்பாதிக்கிறா, அவருக்கு வெளியாகணும் என்ற நிலைமை இருந்தா அதுல விஷயம் வேற. ஹஜ்ஜன்றது இப்ப இந்த வருஷம் இல்லாட்டி அவருக்கு அடுத்த வருஷம் செய்யலாம். அப்ப இல்ல எனக்கு இந்த வருஷம் தான் செஞ்சாகணும், நான் இதால இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு போகணும் என்றாக்க உலமாக்கள் சொல்றாங்க அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் அவள் ஹஜ்ஜி செஞ்சால் அவருடைய ஹஜ்ஜி இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில் செய்யப்படக்கூடிய ஹஜ் என்பதாக கூறுகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இன்னும் சில விஷயங்களை நாங்க இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதுல ஒன்று தான் ஹஜ்ஜுடைய வகைகள் 3 விதமாக ஹஜ்ஜிகள் செய்யப்படும். ஹஜ்ஜுடைய வகைகள் 3 விதமாக செய்யப்படும். இந்த வீடியோங்களை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவோம். இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோக்களில் இதனுடைய தெளிவுகளை நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். ஹஜ்ஜு 3 விதமாக செய்யப்படும். ஹஜ்ஜில் 1வது அத்தமத்துடைய முறை, 2வது அல் கிரான், 3வது இஃப்ராத் என்பதாக ஹஜ்ஜு 3 விதமாக செய்யப்படும். ஹஜ்ஜுடைய விதத்திலே மிகவும் சிறந்த முறை தமத்துடைய முறை என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். தமத்து என்ற என்னது, உம்ராவை வேறையாகவும் ஹஜ்ஜை வேறையாகவும் செய்வது. அதாவது ஒருத்தர் வருவாரு ஹஜ்ஜுடைய காலத்துல, எந்த காலத்துல ஹெராம் கட்டணும் அந்த காலத்துல வந்து ஹெராம கட்டி முதலாவது உம்ராவை செய்வாரு. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய சீசன் வரக்கூடிய நேரத்துல, அதாவது யௌமு தர்வியாண்டு பிறை 8 தில்ஹிஜ்ஜா பிறை 8 ஆண்டு காலையோட குளிச்சு ரெடியாகி நீயத்தை வச்சுக்கொண்டு மரட்டிப்பும் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஹெராம கட்டுவாரு.
இதுக்கு தமத்துடைய முறைன்னு சொல்லப்படும். இரண்டாவது முறை கிரானுடைய முறை. அது என்னது? அது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் ரெண்டையும் ஒரே அடியாக சேர்த்து செய்யறது. இதுல ஒரு தவாஃபாகவும் ஒரு சையாகவும் அவர் செய்வாரு. அதாவது ஹஜ்ஜுக்கு வேற தவாஃப், எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில உம்ராவுல தவாஃப் என்னொண்டிக்குது, அதே போல சை என்னொண்டிக்கு, அதே போல ஹஜ்ஜிலையும் தவாஃப் எண்டிக்கு சை எண்டிக்கு. இவர் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக செய்வாரு. எனவே இவர் மீது ஒரு ஹதி கடமையாகும். அதே போல தமத்து முறையில செய்யக்கூடியவர்களும் ஒரு ஹதி கடமையாகும். அதாவது ஒரு ஆடை மக்காவுடைய ஏரியாவில வெட்டி குர்பான் கொடுக்கிறது. அதே போல கிரான் செய்யக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறதுனால இவங்களும் என்ன செய்வாங்க? ஒரு ஹதிய மக்காவுடைய பகுதியில வெட்டி குர்பான் கொடுப்பாங்க. மூன்றாவது இஃப்ராதுடைய முறை. இஃப்ராத் என்ன சொல்ற? உம்ராவை செய்யறதில்ல, வெறுமனே ஹஜ்ஜை மாத்திரம் செய்வது. ஹஜ்ஜிக்குரிய கடமைகள், ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய சை, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய தவாஃப்களை மாத்திரம் செய்வாரு. உம்ரா, அதாவது உம்ரா என்ற தொண்டு செய்ய மாட்டாரு, வெறுமனே ஹஜ்ஜை மாத்திரம் செய்வாரு. இவருக்கு ஹதியோ ஒன்றுமே கொடுக்க தேவைப்படாது. காரணம் இவர் செய்யறது வெறுமனே ஹஜ் என்றதுனால. எனவே இன்ஷால்லா இதனுடைய விரிவான விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதே போன்று ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு 5 விதமான மீகாத்துகள் இருக்குது. ஒன்று தான் துல் ஹுலைஃபா, இது மதீனாவை சார்ந்து வரக்கூடியது. அதே போன்று ஜஹ்ஃபா, அதே போன்று கர்னுல் மனாசில், யலம்லம், அதே போல ஜாத் இர்க்னு சொல்லக்கூடிய இப்படியான 5 விதமான மீகாத்களை கட்டாயமா மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் இந்த 5 விதமான மீகாத்களில், மீகாத் என்று சொல்றது அந்த இடத்துல தான் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் ஹஜ்ஜன், அல்லது அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் உம்ரத்தன் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ் என்ற மாதிரி இப்படியான தமத்து கிரான் இஃப்ராதுடைய நீயத்தை இந்த இடத்துல தான் வைக்கணும். இதுக்கு மீகாத் என்று சொல்லப்படும். பொதுவாக எங்களோட ஏசியன் கண்ட்ரியை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ், நேபாள் ஆயிக்கட்டும், அதே போல பாகிஸ்தான் ஆகிக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் வரக்கூடிய இடம் அது யமனை தாண்டி தான் வருவாங்க. அதுக்கு யலம்லம் என்பதாக சொல்லப்படும். எனவே யலம்லம் தான் இவங்களுக்குரிய மீகாத்தாகவும் இருக்கின்றது. அதே போன்று தான் ஹஜ்ஜுடைய கடமைகள், ஹஜ்ஜுடைய வாஜிப்கள் என்று 2 விஷயம் இருக்குது. இறுதியான விடயமாக இதனை நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய வாஜிப் என்பதாக உலமாக்கள் 2 விதமாக பிரிப்பாங்க. ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்றது அது 4 விடயம். இந்த 4ல ஏதாவது ஒன்று அவருக்கு மிஸ் ஆகிட்டால் அவரினுடைய ஹஜ்ஜே கூடாது, திரும்பவும் அவர் ஹஜ்ஜி செஞ்சுதான் ஆகணும். இதுதான் ஃபர்லுக்கும் வாஜிபுக்குள்ள வித்தியாசம். ஏனைய அமல்களை பொறுத்தவரையில உலமாக்கள் ஃபர்ல் வாஜிபை 2ஐயும் உண்டா சேர்ப்பாங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில ஃபர்ல் வேற வாஜிபா வேற ஆக்குவாங்க. ஃபர்ல் என்று சொல்றது அதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினால் இவருடைய ஹஜ்ஜி எந்த ஒரு விடயத்திலையும் ஈடுபடுத்த முடியாது. எந்த ஒரு வேலையை செஞ்சும் அந்த ஹஜ்ஜுடைய நிலைமை அடைக்க முடியாது. மாற்றமாக இவர் அடுத்த வருடம் அந்த ஹஜ்ஜி செஞ்சு தான் ஆகணும். அது 4 விஷயம். அதுல 1வது தான் அல் இஹ்ராம். அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத். இஹ்ராம் என்று சொல்றது அசல்ல வெள்ளை துணியே இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. ஏன்னா மக்கள் அதிகமான விளங்கிறாங்க இஹ்ராம் என்று சொல்றது இந்த வெள்ளை துணிக்கு இல்ல. வெள்ளை துணி இஹ்ராம் புடவை என்று சொல்லப்பட்டாலும் அசல்ல இஹ்ராம் என்று சொல்றது நீயத். ஹஜ்ஜுக்காக வேண்டி நாங்க அந்த மீகாத்துல வைக்கக்கூடிய நீயத் இருக்குதே, இதுக்குத்தான் இஹ்ராம் என்று சொல்றது. ஒருத்தர் இந்த வெள்ளை துணியை உடுக்காம, ஏன்னா எங்களுக்கு தெரியும் சவுதியை பொறுத்தவரை இப்ப இந்த காலத்துல குறவு, ஒரு காலம் இணைஞ்சு என்ன செய்வாங்கன்றாக்க மக்கள் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி மீகாத்துக்கு போவாங்க, நீயத்தை வைப்பாங்க, ஆனா இஹ்ராமுடைய ஆணையை அணிக்க மாட்டாங்க. சாதாரணமா உடுக்கக்கூடிய கல்சன் ஷர்ட்டோ தோபோ உடுத்துக்கொண்டு அப்படி போவாங்க. ஏனென்றால் போலீஸ்காரங்க பிடிச்சாலும் நான் என்ன தேவையொன்றுக்கு மக்காவுக்கு போறேன்டுவாங்க. ஆனா உண்மையிலே நீயத்தோட வெளியாகிக்கிறாங்க. அங்க போயிட்டு இவர் இது என்ன செய்வார்? அங்க போயிட்டு எஹ்ராம் புடவையை மாத்திக்கொள்வாரு, அதாவது எஹ்ராமுடைய துணியை உடுத்துக்கொள்வாரு, அதுக்குரிய குற்ற பரிகாரமிக்கு அதை கொடுத்துருவாரு. ஆனால் இந்த நீயத்திக்குதே இதை கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் வைத்துத்தான் ஆகணும். இது ஃபர்ல். நீயத் இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்காவுக்கு வந்தோடனே ஒருத்தர் சொல்றாங்க ஹஜ்ஜை செஞ்சுட்டு போவோம் என்றார், உடனே ஹஜ்ஜுடைய ஆசை வருவது, இப்படி செஞ்சார் என்றால் இவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் நிச்சயமாக திரும்ப ஹஜ்ஜை செஞ்சுதான் ஆகணும். 2வது விஷயம் என்னது? அல் வுகூஃபு பி அரஃபா. அரஃபாவுல தரத்து இருக்கிறது. அரஃபாவுல காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து மாலையில சூரியன் வரைக்கும் தரிக்கிறது வாஜிப். அதாவது அதை அடுத்த நாங்க பார்ப்போம். ஃபர்ல் என்ன என்றால் அந்த அரஃபாவுல ஒரு நொடி பொழுதாவது காலையாவது இப்படி வச்சுட்டு வரணும். இதுதான் ஃபர்ல். ஒருத்தர் அரஃபாவுடைய நாள்ல, அதாவது துல்ஹிஜ்ஜா 9வது தினம் அன்று அரஃபாவுடைய மைதானத்துக்கு, அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போகாம ஒருத்தர் ஈந்துட்டார் என்றால்
இவருடைய ஹஜ் கூட மாட்டாது. காரணம் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாவே அது அரஃபா தான். ஒருத்தருக்கு அரஃபா சுபவுல இருந்து சூரியன் உதித்ததுல இருந்து சூரிய மறையும் வரைக்கும் அவருக்கு தரிக்க முடியாமல் போனால் அது அவர் அதுல இருந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்டாவது போயிட்டு வரல என்றால் அவரோட ஹஜ்ஜி கூடாது. அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் கொஞ்சம் போறாரு, போயிட்டு ஒரு 10-15 செஞ்சுட்டு வந்துட்டாரு என்றால் இவர் வாஜிபை விட்டுட்டாரு, ஆனால் ஃபர்ல செஞ்சுட்டாரு. ஒரு 5 நிமிஷமாவது, குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது அரஃபாவுல தரிக்கிறது ஃபர்ல், வாஜிப் இல்ல ஃபர்ல். அதை விட்டுட்டால் அவருடைய ஹஜ்ஜே கூடாது. மூன்றாவது தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃப். இந்த தவாஃபுல் இஃபாதா சிலவங்க யௌமுன் நஹர், அதாவது பிறை 10 ஜமராத்துல் அக்கபாவுக்கு கல் அடித்த போறோம் அப்படியே பேச செய்வாங்க. இன்னும் சிலவங்க 11, 12, 13 கடைசி சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் வரைக்கும் செய்யக்கூடிய வைக்கிறாங்க. இது ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லப்படும். இது மிஸ் ஆகினாலும் முத்தருக்கு அவருடைய ஹஜ்ஜே கூடாது. அதுக்கு பின்னாடி சை, பொதுவா தவாஃப்க்கு பிறகு சை செய்யறது. இந்த சையை ஒருத்தர் விட்டுட்டார் என்றால், ஹஜ்ஜுக்குரிய இந்த சையை விட்டுட்டார் என்றால் அவருடைய ஹஜ்ஜே பாத்திலாகிவிடும். அவர் திரும்பவும் ஹஜ்ஜு செஞ்சு தான் ஆகணும். எனவே ஹஜ்ஜினுடைய ஃபரல்கள் 4. ஒன்று இஹ்ராம், அதாவது நீயத்து, மீகாத்ல நீயத்து வைக்கிறது, ஹஜ்ஜுக்காக நீயத்து வைக்கிறது. 2வது வுகூஃப் பி அரஃபா, அரஃபாயில் தரித்திருப்பது. 3வது தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜினுடைய தவாஃப் செய்வது. அதுக்கு பிறகு செய்யக்கூடிய சை. இந்த 4ம் கட்டாயம். இந்த 4ல ஏதாவது ஒரு ஹஜ்ஜாஜிகளுக்கு விட்டுப்பட்டது என்றால் அவருடைய ஹஜ் பாத்தில். நிச்சயமாக அவர் அடுத்த வருடமோ அதுக்கப்புறம் வசதி எப்போ வருதோ அந்த ஹஜ்ஜுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு ஹஜ்ஜி செஞ்சு தான் ஆகணும். அதே போலதான் சந்தேகக்குரியவர்களே, வாஜிபாத்துல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய வாஜிப்கள், அதாவது வாஜிபுக்கும் ஃபர்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஃபர்ல ஏதாவது ஒன்று விடுபட்டால், இந்த நாடு விடயத்தில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அவர் நிச்சயமாக இந்த ஹஜ்ஜை புறவைக்கு செஞ்சுதான் ஆகணும். அப்படிலாம் இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஹஜ்ஜன்றது அவர் சும்மா செஞ்சு கொண்டு போவாரே ஒழிய அந்த ஹஜ்ஜின் மூலமாக அவருடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், கடுமையான ஹஜ்ஜு விழுந்திட மாட்டாது. ஆனால் வாஜிப் என்று சொல்றது என்னென்றால், வாஜிபான விடயத்தில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அவர் என்ன செய்வாரு? அதுக்காக வேண்டி ஒரு ஹதியா, ஒரு ஃபிதியாவோ அல்லது அதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானியோ என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அந்த 7 விஷயம் என்னது? என்ன செய்வாரு? இஹ்ராமுல் ஹாஜ் மினல் மீகாத். இந்த இஹ்ராம் என்று சொல்றது இதே, இந்த நீயத்தை என்ன செய்வாரு? ஒரு மீகாத்ல வைக்கணும். மீகாத்ல வைக்கிறது வாஜிப். நீயத்ன்றது கட்டாயம் ஹஜ்ஜுக்கு. ஒருத்தர் நீயத்தே இல்லாம ஹஜ்ஜு செஞ்சால் ஹஜ்ஜு பாத்தில் ஆயிரும். ஆனால் அந்த ஹஜ்ஜை மீகாத்ல வைப்பது வாஜிப். ஒருத்தருக்கு மீகாத்ல வைக்கப்படவில்லை என்றால், நான் சொன்ன மாதிரி நேரத்தோட ஒருத்தர் மக்காவுக்கு ஒரு தேவைக்கு வந்தாரு, அதுக்கு போற ஒரு ஆசை வருவது, நாங்க ஹஜ்ஜு செய்வோம் அப்படின்ற ஆசை, அங்க இருந்து நீயத்தை வைத்தார். என்ன இவர் மீகாத்ல வைக்கல நீயத்தை, அங்கிருந்து நீயத்தை வைக்கிறாரு என்றால் இவர் மீகாத்ல வைக்காததுனால இவர் என்ன செய்வாரு? ஒரு ஃபிதியாவை கொடுப்பாரு. அதாவது இவருக்கு ஒரு ஒரு ஆடொண்ட அறுத்து குர்பான் கொடுக்க வரும். ஏன்? மீகாத்ல என்ன வாஜிப் ஒன்றை விட்டுட்டாருன்றதுனால. 2வது விஷயம் என்னது? ஹாஜிகள் அரஃபாவுல தரத்திருக்கணும் சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும். யாராவது ஒருவர் சூரியன் உதிச்சதுல இருந்துட்டு லுவருடைய அந்த பயான் நடக்கும், அதுக்கப்புறம் லுவரையும் அசரையும் சேர்த்துருவான், அதுக்கு பிறகு போயிட்டார் என்றால் சூரியன் மறையும் வரைக்கும் இருக்கல்ல, அல்லது வந்தார் ஒரு 10 நிமிஷம் மீண்டாரு போயிட்டாரு, அப்படி என்றால் இவரோட ஹஜ்ஜி கூடும். என்ன ஃபர்ல செஞ்சுட்டாரு, ஆனால் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இருக்காதனால இவர் ஒரு வாஜிபை விட்டவராக கணக்கெடுக்கப்படுவாரு. 3வது என்னது? மபீத்துல் ஹாஜ் பி முஸ்தலிஃபா, அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய அமல்களை முடித்து விட்டு ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? மகரிபுக்கு போறோம், அதாவது சூரியன் மறைகிறதோட என்ன செய்வாங்க? போவாங்க முஸ்தலிஃபான்ற இடம். அங்க போய்த்து இரா தரிக்கணும். சிலவங்க என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் அங்கேயும் போய்த்து இருந்துட்டு அவங்களோட டென்ட் மினாவுக்கு வந்துருவாங்க. எனவே இப்படியான ஒருவர் நடந்துருச்சு என்றால் அவர் அவரோட வாஜிபை விட்டு விட்டார். எனவே அவர் மீது ஒரு ஃபிதியா அவர் கொடுத்து ஆகணும். அதே போன்று தான் ஹஜ்ஜாஜிகள் ஐயாமு தஷ்ரீக், அதாவது பிறை 11, 12, 13 அல்லது பிறை 10, அதாவது 10 என்ன சொல்றது அடுத்த நாள் 11 இரவு, 12 இரவு, 13 இரவு, இந்த 3 நாளும் மினாவுல தரத்தி இருக்கணும். இரவு மினாவுல தரத்தி இருக்கணும். ஒருத்தர் என்ன செய்யறாரு? அதிகமான பேர் எங்கள்ல என்ன செய்வாங்கன்றாக்க, பிராக்டிக்கலாக சொல்ல போனா சிலவங்க இந்த நேரத்துல அந்த தவாஃபுல் இஃபாதா எல்லாம் பிற 10ஓட முடிஞ்சது போற என்ன செய்வாங்க? மீதிக்குரிய 3 நாள்ல என்ன செய்வாங்க? சிலவங்க ஜித்தாவுக்கு போவாங்க, சிலவங்க யாரையாவது சந்திக்கிறதுக்கான அங்க இங்கன்னு சுற்றுவாங்க.
போயிட்டு வருவாங்க, இரவு சுபவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் வருவாங்க. எனவே இவங்களுக்கு மினாவுல இரவு தரிப்பு கிடைக்குது இல்லை. எனவே இப்படியானவங்களும் விளங்கிக்கோங்க, ஒரு வாஜிபை விட்டு விட்டார்கள், ஒரு வாஜிபை விடுறாங்கன்னு அதிகமானவங்க செய்யக்கூடிய தவறு. கூட்டாளிமார்கள் யார் யார் மீப்பாங்கன்றதுக்கான மக்காவுக்கு வெளியே போய்த்துருவாங்க, ஜித்தாவுக்கு போவாங்க, இல்லாட்டி சிலவங்க தாயிஃப்க்கு போவாங்க, போயிட்டு அவங்களோட எல்லாம் பேசிட்டு வரக்கூடிய இங்க ஃபஜ்ருடைய நேரம். எனவே இவர் மினாவுல தரிக்கல, இவர் வாஜிப்ல ஒன்றை விட்டவராக கணக்கெடுக்கப்படுவாரு. அதே போன்று தான் ஜமராக்களுக்கு கல் அடிக்கிறது. ஜமராக்களுக்கு கல் அடிக்கிறது இதே ஒருத்தர் நல்ல வயசாளி ஆயிக்கிறாரு, அவருக்கு ஜமராவுக்கு கல் அடிச்சு கொள்ளேலா, அப்படின்ற பட்சத்துல அவருக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும், அவருடைய அவருக்கு அவருடைய ஜமராக்கு கல் அடிக்கக்கூடியதை ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கலும். இன்னொருத்தர் போறாரு, சொல்றாரு நீங்க உங்களோட கல்ல அடிச்சுட்டு என் பேர்ல கல் அடிங்க என்று சொல்லி கொடுக்குறாரு, அது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம ஒருத்தர் யாருக்கும் வக்காலத், அதாவது ஏன பங்க நீங்க போய் செய்யன்னு கொடுக்கவும் இல்லை, இவரும் செய்யல, ஜமராவுக்கு கல் அடிக்கவே இல்லை என்றால் இவர் ஒரு வாஜிபை விட்டோர கணக்கெடுக்கப்படுவாரு. இது மூலமாக இவருடைய ஹஜ்ஜு பாத்திலாக மாட்டாது, மாற்றமாக வாஜிப் ஒன்றை விட்டதாக கணக்கெடுக்கப்படுவாரு. அதே போன்றுதான் முடி என்ன செய்யறாரு, எல்லாம் செஞ்சாரு, சொல்லிட்டாரு எனக்கு இந்த முடி வளைக்கிறதோ வெட்டுறதோ செய்யல, நான் பசந்துக்கு வளர்த்திக்கிறேன் அப்படி என்பதாக சொல்லிட்டு முடிய வலிக்கவும் இல்லை, வெட்டவும் இல்லை, கத்தரிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல என்றால் இப்படியானவர், அல்லது மறந்துட்டார் வைங்க, இப்படியான நேரத்திலும் இவருடைய ஹஜ்ஜு பாத்திலாக மாட்டாது, மாற்றமாக ஹஜ்ஜினுடைய வாஜிப்களில் ஒன்றை விட்டவராக கணக்கெடுக்கப்படுவாரு. அதே போன்றுதான் தவாஃபுல் வதா, பிரியாவிடை தவாஃப், அதாவது நாங்க ஒத்தட வீட்டுக்கு போறோம், 2-3 நாள் தங்கினோம், தங்கிட்டு வெளியாகக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொல்லாம நாங்க அங்கேருந்து வெளியாகிட்டா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். 3 நாள் வந்து தங்கினாரு, நல்லா விருந்து உபசனம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சிட்டேன், விருந்துகள் எல்லாம் போட்டேன், ஆனா எனக்கு சொல்லாம வெளியாகிட்டாருன்னு எவ்வளவு கவலைப்படுவாரு. அதே போல நாங்க அல்லாவுடைய பைத்துல்லாவுக்கு வந்திக்கிறோம், அல்லாவுடைய பைத்தை ஜியாரத் செய்யறதுக்காக வந்திக்கிறோம், ஹஜ்ஜு செய்யறதுக்காக வந்திக்கிறோம், இதெல்லாம் முடிச்சுட்டு போகக்கூடிய பிரியா விடை என்று சொல்லி தவாஃப் ஒன்று செய்யப்படும். இதை சிலவங்க தவாஃபுல் வதாவையும் இஃபாதாவையும் சேர்த்து செய்வாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தவாஃபுல் வதா என்று ஒருத்தர் செய்யாம அவர் திரும்பி அவருடைய நாட்டுக்கோ அவருடைய ஏரியாவுக்கோ போயிட்டார் என்றால் இவரும் வாஜிப்களில் ஒன்றை விட்டோராக கணக்கெடுக்கப்படுவார். ஏன்னா இந்த 7 வாஜிப்களை ஏதாவது ஒருத்தர் ஒன்றை விட்டுட்டார் என்றால் விளங்கிக்கோங்க, அவரினுடைய ஹஜ்ஜு பாத்திலாக மாட்டாது, மாற்றமாக வாஜிபை விட்டதுக்காக வேண்டி எத்தனை வாஜிபுகளை விட்டாரோ அத்தனை வாஜிபுகளுக்கு ஒவ்வொரு ஆடுகளாக குர்பான் செய்து கொடுப்பாரு. இதுதான் ஹஜ்ஜுடைய வாஜிபுகள். எனவே வாஜிபுக்கும் அதே போல ஃபர்லுக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். ஃபர்ல விட்டா அதை திரும்பவும் எந்த ஒன்றையும் செஞ்சு அடைச்சி கொள்ள முடியாது, கட்டாயமாக ஒரு ஹஜ்ஜை அடுத்த வருஷம் செஞ்சுதான் ஆகணும். அதே போல வாஜிபான ஒன்றை விட்டுட்டார் என்றால் இவருக்கு அதுக்கு பகரமா ஒரு ஆடை குர்பான் கொடுப்பது மூலமாக முடிஞ்சுவிடும். எனவே இந்த மாதிரி விடயங்கள், இன்னும் அதிகமான விடயங்கள், ஹஜ் சம்பந்தமான விடயங்களை இன்ஷால்லா வரக்கூடிய விடயங்களை நாங்கள் தர இருக்கிறோம். அதே போல ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய காரியங்கள் என்னது, அதை எந்த முறையில் செய்து கொள்கின்ற விடயங்களையும் இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வானாக, அதனை ஒரு மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜிகள் செய்ய இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அவர்களுடைய கஷ்டம் கரைச்சல் துன்பம் அனைத்தையும் நீக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பால்களை போன்று அவர்களுடைய நாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக. அதே போல யாரெல்லாம் ஹஜ்ஜிகள் செல்ல வேண்டும் என்ற நீயத்துடன் ஆசார்வத்துடன் இருக்கின்றார்களோ அதுக்குரிய ரிஸ்குகளை அதுக்குரிய வஸ்து வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.